உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தர்பூசணி கொடுமைகள். ஒரு மனைவி மேல போய் இப்படி கையை போட்டு செல்லம், இவ்வளவு நாள் நீ வந்து பத்திரம் வீட்டுக்காரோட இருந்துட்ட, ஒரு நாள் என் கூட இருந்தா இது காமெடியா? அது ஆதார காட்டுங்க. இல்ல அதுதான் சொல்றேன், அது அவங்களோட பெர்மிஷன் நான் கேக்குறேன். இல்ல ஆதார காட்டுங்க, நான் தனிப்பட்ட முறையில நான் ஓகே ஒரு நிமிஷம். திவாகர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. வந்த உடனே என் தோல் மேல கை போடுறது, குறிப்பா பெண்கள்கிட்ட அவர் நடந்துகிட்டது வந்து ரொம்ப தவறான விஷயம். தம்பி இது கார்னர் பண்ற மாதிரி தெரியும். இல்ல 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 ஸ்டாப் பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணுங்க. இன்டர்வியூ பேசாதீங்க. கேமரா உடைச்சிடாதீங்க. என்ன புகழ், கானா, வினோத் இவங்க ரெண்டு பேரும் வந்து என்னை ரொம்ப உருவை கேலி பண்ணி என் கூட சண்டை போட்டு வர வச்சுட்டு அவமானப்படுத்துற மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன். டீசென்ட்டான கொஸ்டினை கேளுங்க, கரண்ட் இஷ்யூஸ் பத்தி கேளுங்க. 1000 பேரை பார்த்துருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக்கூரை நான் பார்த்ததே இல்லை. இந்த தர்பூசணியை கொண்டு போய் பிக் பாஸ்குள்ள விடும் போதே பல பேர் கேள்வி கேட்டாங்க, எதுக்கு இந்த ஆளெல்லாம் கொண்டு வந்து பிக் பாஸ் மாதிரியான பெரிய ஷோக்குள்ள விடுறீங்க, ஷோக்கான ஸ்டாண்டர்டை நீங்களே குறைச்சிக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு கேட்காத ஆள் கிடையாது. யாரு திவாகர் இந்த மாதிரி ஒண்ணுமே பண்ணாம ஒருத்தரை ஸ்டாராக்குனதே தப்பு, அவர் பிக் பாஸ் உள்ள போனது ஒரு தப்பு. எல்லாரும் அவ்வளவு கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் கூட மறுபடியும் விஜய் டிவில வாய்ப்பு கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. வாட்டர்மெலன் சார் பாத்திருக்கீங்களா? பார்த்ததில்ல சார். நம்ம அப்படியே போயிட்டு வந்துருவோமா? இப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் குக் வித் கோமாளி அப்படிங்கிற ஷோக்குள்ள அந்த ஆளை கொண்டு போய் விட்டதுக்கு அந்த ஆளால என்ன செய்ய முடியுமோ சிறப்பா செஞ்சு விட்டுருக்காப்ல. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கானா வினோத் என்ற நபர் என்ன பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் ரொம்ப தரைக்கிறமாகவும் சிங்கமாவும் பேசினாரு. வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். புகழ், கானா, வினோத் என்னை தாக்கி அடிச்சாங்க. இந்த தர்பூசணியை பத்தி ஊருக்கே தெரியும், சின்னதா குண்டுசி சைஸ்ல ஒண்ணு கிடைச்சாலே அதை கடப்பார சைஸுக்கு இழுத்து பேசுவாப்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இப்ப குக் வித் கோமாளிக்கு போயிட்டு வந்துட்டு அங்க ஒரு பிரச்சனையை பண்ணது மட்டும் இல்லாம அந்த பிரச்சனையை பத்தி இந்த மனுஷன் கம்பி கட்டிக்கிட்டு இருக்காப்ல. என்ன பிரச்சனைனே தெரியாம மாக்காப்பா வந்து பொதுவா ஷூட்டிங் அப்ப ஃபுல் தண்ணி மது போதையில தான் இருப்பாரு. கம்பி கட்டி கொண்டு இருக்கிறார்கள், கடைசி பாயிண்ட் நடக்கு. இந்த மனுஷன் வந்து குக் வித் கோமாளிக்கு போன உடனே அங்க இருக்கிற பல பேருக்கு பொறாமையா, ஏன்னா குறுகிய காலத்துல ஒருத்தன் எப்படா இவ்வளவு தூரம் வளருவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பொறாமப்படுறாங்களா. அதுலயும் புகழுக்கெல்லாம் இந்த மனுஷனை பார்த்ததுல இருந்தே மூஞ்சே செத்து போச்சாமா, இவன் வந்துட்டானே இதுக்கப்புறம் நமக்கு மார்க்கெட் இருக்காது போலயே அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரா. போன உடனே வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் டே ஷூட் முடிஞ்சு போன உடனே புகழுக்கு மூஞ்சி செத்து போச்சு. இன்னொரு பக்கம் கானா வினோத் வந்து இந்த மனுஷனை பார்த்தாலே அசிங்கமா திட்டணும்னு சொல்லிட்டு வாலண்டரா வந்து திட்டிக்கிட்டே இருந்தாராமா. இவங்க ரெண்டு பேரும் பண்றதை பார்த்துட்டு மாக்காப்பா ஆனந்த் பெரிய இரும்பு ராடை எடுத்து வந்து காலில் அடிச்சிட்டாராம். ஏய், சொல்றது ஒரு கதையா இருந்தாலும் எங்கேயாச்சும் நம்புற மாதிரி இருக்கா? என்ன பிரச்சனைனே தெரியாம மாக்காப்பா வந்து இரும்பு ராடால என்னை காலில் தூக்கி எரிஞ்சு என்னை தாக்கிட்டாங்க. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். குக் வித் கோமாளி செட்ல ஏதோ கரண்டி எடுத்து அடிச்சிட்டாங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல, பெரிய இரும்பு ராடை எடுத்து காலில் அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் காட்டுற அந்த காயத்தை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். மாக்காப்பா ஆனந்த் என்ற குடிபோதையில வந்து அடிச்சு இரும்பு ராடியால தாக்கி எனக்கு காலில் வந்து ரத்த காயம் ஏற்பட்டிருக்கு, வலது காலில். எங்க சரி, தர்பூசணி வழக்கமா இந்த மாதிரி பேசக்கூடிய ஆள் தானே. இன்னொரு பக்கம் அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்போம்னு சொல்லி கேட்டா அப்பதான் அவங்க மெயின் பிரச்சனையவே சொல்றாங்க. அவரை வெளியில போங்க அப்படின்னு சொன்னது சேனல், ஓகேங்களா? ஏன்னா இவர் தகாத வார்த்தைகளை பேசிருக்காரு, பெண்களை பத்தி வந்து தவறா பேசுறாரு. கணவன் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அவரோட மனைவி மேல போய் இப்படி கையை போட்டு செல்லம், இவ்வளவு நாள் நீ வந்து பத்திரம் வீட்டுக்காரோட இருந்துட்ட, ஒரு நாள் என் கூட இருந்தா இது காமெடியா? நீங்க சொல்லுங்க. யாருக்கானாலும் போறேன், நாங்க பழகிறேன். சோ இதுதான் நடந்த சம்பவம். இந்த மனுஷன் தான் போயிட்டு காமெடி பண்றேன் அப்படிங்கிற பேர்ல நிஷாக்கா மேல கையை தூக்கி போட்டது மட்டும் இல்லாம இவ்வளவு நாள் ஓம் புருஷன் கூட தானே இருந்திருக்கு, இன்னைக்கு ஒரு நாள் ஏன் கூட இருன்ற மாதிரி பேசிருக்கான் போல இருக்கு. இவ்வளவு நாள் நீ வந்து பத்திரம் வீட்டுக்காரோட இருந்துட்ட, ஒரு நாள் என் கூட இருந்தா இது காமெடியா? நீங்க சொல்லுங்க. இதை பார்த்துட்டு ஏன்டா இதெல்லாம் காமெடியா அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க இருக்கவங்க எல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. சோ இப்படி என்ன பார்த்து கேள்வி கேட்கறீங்களா, என்ன கார்னர் பண்றீங்களான்னு சொல்லிட்டு வழக்கமா ஒரு டிராமா ஒண்ணு பண்ணுவார் இல்லையா, அந்த டிராமாவை தான் குக் வித் கோமாளிலையும் பண்ணிட்டு வந்திருக்காப்ல. புகழ், கானா, வினோத் இவங்க ரெண்டு பேரும் வந்து என்னை ரொம்ப உருவை கேலி பண்ணி என் கூட சண்டை போட்டு வர வச்சுட்டு அவமானப்படுத்துற மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன். டீசென்ட்டான கொஸ்டினை கேளுங்க, கரண்ட் இஷ்யூஸ் பத்தி கேளுங்க அப்படின்னு சொல்லி. நீங்க என்ன கவர்மெண்ட் ஆபீசரா கரண்ட் இஷ்யூ பத்தி கேக்குறதுக்கு? மாக்காப்பா ஆனந்த், புகழ், கானா வினோத் இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த விஷயத்தை வெளியே சொல்றதுக்கு முன்னாடி வரைக்குமே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததையே தர்பூசணி வெளியே சொல்லவே இல்லை. அந்த மனுஷன் சொல்றது எல்லாமே நான் போனேன், என் மேல பொறாமப்பட்டு எல்லாரும் வந்து என்ன தகாத வார்த்தையில திட்டி அடிச்சு வெளியே அமுச்சு விட்டாங்க அப்படிங்கறத மட்டுமே தான் சொல்லிட்டு இருந்தான். கடைசியில தான் தெரிஞ்சு இந்த மனுஷன் தான்
தகாத வார்த்தையில பேசியிருக்கான்னு. புகழ் கானா வினோத் இவங்க 2 பேரும் வந்து என்னை ரொம்ப உருவ கேலி பண்ணி என் கூட சண்டை போட்டு குடும்பத்தை பற்றி தகாத வார்த்தையால திட்டி இவ்வளவு நாள் நீ வந்து பார்த்தா வீட்டுக்காரோட இருந்துட்ட, ஒரு நாள் என் கூட இருந்தா இது காமெடியா? நீங்க சொல்லுங்க. மாதிரி சவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு குஞ்சு பொரிச்ச கோழி மாதிரி ஆயிட்டீங்க. பண்றதெல்லாம் இந்த ஆள் பண்ணிட்டு என்னென்னலாம் பேசுறான்னு கேளுங்களேன். வணக்கம் தமிழக மக்களே, நான் உங்கள் தமிழ்நாட்டின் நட்டிப்பு அரக்கன். மெதுவாப்பா, காதெல்லாம் கொய்யினுதுல. அது எப்படிங்க? இதுல ஒரு லாஜிக் இருக்கா? அடுத்தவங்க மனைவி மேல கை போட்டு அதுக்கு இவர் சண்டை போட்டாராம். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. ஆரம்பத்துல சண்டை போட்டது கானா வினோத் மட்டும் தான், ஓகேங்களா? தவறுதலான விஷயங்களை வந்து மாக்காப்பா ஆனந்த் பரப்பிக்கிட்டு இருக்காரு. தவறுதலான விஷயத்தை வந்து அவர் பரப்பிக்கிட்டு இருக்காராம். அதுலயும் ஒரு லாஜிக்கான கேள்வி வர கேட்கிறாரு பாருங்க. அதாவது அடுத்தவங்க பொண்டாட்டி மேல கையை போட்டதுக்கு அவர் எப்படி கேள்வி கேட்பாரு? இதுல ஏதாச்சும் ஒரு லாஜிக் இருக்காங்க. ஏன்டா எவனுமே கேட்க மாட்டானா? அவனுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது தான் கேட்பானா? அடுத்தவனு கேட்கவே மாட்டாங்களா? இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க தெரிஞ்சிருப்போம் தம்பி. அது என்ன ப்ரூஃப் இருக்கு? பாதிக்கப்பட்ட பெண் கம்ப்ளைண்ட் பண்ணாம மாக்காப்பா வந்து கம்ப்ளைண்ட் பண்றாராம். சரி, ரைட், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? அதாவது நான் இப்படி பேசினேன்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படிங்கறத யாரு கேட்டிருக்கா? அந்த ஆளே தானே கேட்டிருக்கேன். அதை இதில் நோட் பண்ணி வை. அவர் மது அருந்தி விட்டு, ஓகேங்களா, இரும்பு ரடால் அடிச்சது உண்மை. நெக்ஸ்ட் கானா வினோத், ஓகேங்களா, புகழ் அவர் கூட வந்த அசிஸ்டண்டால என்னை தாக்குனது, இவை அனைத்தும் உண்மை. நெக்ஸ்ட் பட் பொய்யான தகவல்களை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் சட்ட ரீதியாகவும் நடவடிக்கை எடுப்பேன். சமூக வலைதளங்களையும் நான் விழிப்புணர்வு ஏற்படுத்துவேன். என்ன ஒரு நகைச்சுவை பாத்தீங்களா? இந்த மனுஷன் போய் பண்ணக்கூடாத வேலைகள்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இவரு எல்லாருக்கும் விழிப்புணர்வு கிரியேட் பண்ணுவாராம். சமூக வலைதளங்களையும் நான் விழிப்புணர்வு ஏற்படுத்துவேன். கதையா சொல்லிட்டு கோரத்தை கொட்டாய் வருதுங்க. ரைட், இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே அவங்க சைடுல இருக்கிற விஷயத்தை வந்து சொல்றாங்க. பட் இதுல எது உண்மை எது பொய் அப்படிங்கறத நம்ம இந்த ஃபுட்டேஜ் பார்க்காம ஒரு முடிவுக்கு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் சரியா பேசுறேனா? ரொம்ப கரெக்ட். ஆனா தர்பூசணியை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல எங்கேயாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணிட்டாருன்னா அந்த பிரச்சனையை வச்சு நிறைய யூடியூப் சேனல்ல இன்டர்வியூ கொடுப்பாரு இல்லையா? அந்த மாதிரி இப்பயுமே நிறைய இடத்துல இன்டர்வியூ கொடுத்திருந்தாப்புல. எப்படி குக் வித் கோமாளில பிரச்சனை பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனாப்லையோ அதே மாதிரி இந்த மனுஷன் எந்தெந்த யூடியூப் சேனலுக்குலாம் போறாரோ அங்கேயும் ஒரு பஞ்சாயத்தை பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு தான் இருக்காப்ல. என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. அதுவும் எதுக்காகன்னு கேக்குறீங்க? அந்த மனுஷன் சொல்றதெல்லாம் ஆங்கர் உட்கார்ந்து சரி சரி ஓகே ஓகேன்னு மண்டையாட்டி கேட்கணுமா? ஆனா ஆங்கர் எந்த ஒரு கேள்வியும் கேட்க கூடாதான். கேட்டா உடனே கேமராவை புடுங்கி உடைச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவாராம். இது அது இல்ல. கேமரா உடைச்சிடாதீங்க. என்ன கேமரா தொடாதீங்க. ரீசெண்டா போக் டிவி அப்படிங்கிற சேனல்ல ஒரு இன்டர்வியூ ஒன்னு கொடுத்திருக்காப்ல. அதுல பாத்தீங்கன்னா தர்பூசணி பேசுறாப்ல, ஆங்கரும் கேட்கிறாப்ல. ஆனா அந்த மனுஷன் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க வராரு. அந்த கேள்வியை இந்த மனுஷன் கேட்க விடுறாரான்னு பாருங்களேன். வியாழக்கிழமை எனக்கு பிறந்த நாள். நான் மீனாட்சி அம்மன் கோயில இருந்து வந்தோடனே குக் வித் கோமாளி கால் வருது. கூப்பிட்டது வந்து கெஸ்ட் அப்பீரியன்ஸ் ஒரு நாளுக்காக தான். போன உடனே வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் டே ஷூட் முடிஞ்சு. போன உடனே புகழுக்கு மூஞ்சி செத்து போச்சு. ஆல்ரெடி நம்மளுக்கும் கானா வினோத்துக்கும் ஆகாது. உள்ளுக்குள்ள போன உடனே கானா வினோத் என்னையும் குடும்பத்தை பத்தி ரொம்ப தரக்குறைவா பேசினார்ப்பா. என்னென்ன பேசினாரு வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அதெல்லாம் நான் எங்கேயுமே மீடியாலே சொல்லலப்பா. பிரஸ் மீட்லயே அது வந்து அசிங்கமான வார்த்தைன்றனால சொல்ல வேணான்ட்டாங்க, ஓகேங்களா? இல்ல மியூட் போட்டுக்கலாம். நம்ம இல்ல அதெல்லாம் வேணாம்ப்பா. இப்போ நம்ம தர்பூசணி பேசுனது எல்லாத்தையுமே அந்த ஆங்கர் உட்கார்ந்து பொறுமையா கேட்டுட்டு தான் இருந்தாப்லையா? சரி, ரைட், கேளுங்க. ஐயே வர சாச்சி எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது. டபன்னு எதுனாலும் ஓப்பனா சொல்றாரு. நானே மறைக்கிறேன்னா அவர் எந்த லெவல் திட்டிருப்பான்னு யோசிச்சுக்காங்க. நீங்க வந்து இப்ப நான் பேசி என்ன மியூட் போட்டுக்கலாம். நீங்க புகழை பார்த்து நீ வந்து இந்த மாதிரிலாம் பண்றாளு, ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. நான் என்ன என்னை சொல்லவே இல்லையே. புகழ் வந்து என்ன பத்தி என் குடும்பத்தை பத்தி தரக்குறைவா பேசினார். நீங்க அந்த ஃபுட்டேஜ் பார்த்தா எல்லாமே தெரியும், ஓகேவா? அவர் கேட்க வந்தது ஒரு கேள்விதான். அந்த கேள்விக்கான பதில தர்பூசணி அங்க சொல்லவே கிடையாது. பதிலுக்கு புகழ் தான் வந்து என்ன தரக்குறைவா பேசினா, மோசமா பேசினா அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்லையா? சரி, ரைட். மறுபடியும் என்ன பண்ணுவாப்புல, ஒரு 1/4 மணி நேரம் தர்பூசணி மட்டுமே பேசுவாப்புல. அதுக்கப்புறம் அந்த ஆங்கர் மறுபடியும் ஒரு கேள்வி கேட்பாரு. இப்போ இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கான காரணம் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு பெண் மீது மேல நீ கை போட்டு அதெல்லாம் அதுக்கப்புறம் சொல்லு. இல்ல அதுதான் பீக் ஆச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் மாகாப்பான்ற ஒருத்தர் வராரு. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. தம்பி இன்னும் பிரச்சனையே பேசல. நான் மூல காரணமே கானா வினோத் தான் ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். பாத்தீங்களா? அதாவது கைய போட்டீங்களாமே அப்படின்ற அந்த வார்த்தையை ஆரம்பிச்சாலே என்ன நீ இன்னும் முழுசா பேச விடலன்றாப்ல. ஆனா முழு கதையும் சொல்லி முடிச்சுட்டு சரி ரைட் புதுசா ஏதாச்சும் சொல்ல போறாருன்னு சொல்லி பார்த்தா அதெல்லாம் கிடையாது. மறுபடியும் முதல்ல இருந்து அதே கதையை ஓட்டுறாப்புல. மறுபடியும் அந்த ஆங்கர் சரி ரைட் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டீங்களா, இப்ப நான் கேள்வி கேட்கிறேன்னு அதே கேள்வியை தான் கேட்க வராப்புல. சரி, யாரு
சரி இதை சொல்லுங்க. நீங்க ஒரு பெண் இல்ல, மேல இல்ல, இல்ல ஒரு பெண் மேல கை இல்ல போடுறேன் இன்னும் சொல்லவே முடிக்கவே விடல. சொல்லுங்க. சொல்லுங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துச்சுல. என்ன கொடுமை சார். பாத்தீங்களா? அதாவது சரி ரைட், நீ எல்லாத்தையும் பேசி முடி, நான் கேட்க வருது அந்த ஒரே ஒரு கேள்விதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கரும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காப்ல. ஆனா கடைசி வரைக்கும் அந்த தர்பூசணி விடவே இல்லையே. இது 2 டைம் இல்ல 4 டைம் வேணா பாருங்க. விட்டுருங்க. அதான் இதெல்லாம் முடிஞ்சது. இப்போ எனக்கு இன்சிடென்ட் இல்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் சொல்றது கேளுங்க. இவ்வளவு இன்சிடென்ட் நடந்துச்சு. நான் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி ஓகேங்களா, இவங்க எல்லாத்தையும் வர சொன்னி வரவே இல்ல. அப்ப அவர் மட்டும் வர மாட்டாரு. இது ஏத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ நான் இன்னொன்னு சொல்றேன். இது கேக்குறேன். இன்னும் நீ முழுசா கேட்கவே இல்லப்பா. நடந்ததே நீ கேட்கவே. இனிமே பேச மொத்திக்கிட்டு இரு. நீங்க பாயிண்ட் ஆஃப் வியூலாம் சொல்றீங்க. இந்த இன்சிடென்ட்க்கு 2 காரணம் இருக்கு. ஒன்னு நீங்களே சொன்ன மாதிரி கானா வினோத் அவர்கள் அவருக்கு எனக்கு ஆகாது அவர் அப்படி இப்படின்னு சொன்னீங்க சரிங்களா. ஒரு பெண் இது நீ கை போட்டு அதுக்கு என்ன ஆன்சரே சொல்ல வரலப்பா. என்னன்னே சொல்ல வரல. அதாவது மத்தது எது பேசினாலும் நல்லா மக்கப்பா ஆனந்து ஓகே, புகழ் ஓகே, பெண் மீது கையின்னு வந்தா நான் விட மாட்டேடா உன்னை, இரு நான் முழுசா பேசிக்கிறேன் அதுக்கப்புறம் நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் அந்த மனுஷன் பேசினாலும் கடைசியில பெண் மீது கையினா நான் முழுசா பேசுறேன் அப்புறமா அந்த கேள்வி கேளுன்றதை மட்டுமே சொல்லிட்டு இருக்கேன் இந்த ஆளு. ஒரு பெண் இது நீ கை போட்டு அதுக்கு என்ன ஆன்சரே சொல்ல வரலப்பா. என்னன்னே சொல்ல வரல. நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க. பயங்கரமா நல்லா தான் இருக்கு. சோ தப்பே பண்ணாத ஒருத்தன் எந்த கேள்வி கேட்டாலும் தைரியமா பதில் சொல்லலாம் அப்படின்னு தானே ஒரு இன்டர்வியூல போய் உட்காருவாங்க. ஆனா நான் சொல்றேன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் நீ மண்டையாட்டி கேட்டுக்கோ. நீ எக்ஸ்ட்ராவா எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. அதை மீறி ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டோம்னா நான் இப்படியே தான் நழுப்பிக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பண்றானா அங்கேயே பச்சையா தெரியல இந்த ஆளு தான் ஏதோ ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கான்னு. 1000 பேரை பார்த்துருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்ல. அந்த ஆங்கர் ஒரு ஸ்டேஜுக்கு மேல பொறுமையே இழந்து நீ பேச விடாட்டாலும் பரவாயில்ல நான் அந்த கேள்வியை கேட்டே தீர்வேன்னு கேட்டாப்ல. அப்ப தர்பூசணி ரியாக்ஷனை பாருங்க. ஏன் நான் சொல்லட்டுமா? உண்மையை சொல்லவா? ஒரு நிமிஷம். ஏன் நான் சொல்லட்டுமா? இப்போ சொல்லு மச்சான். நீங்க நிஷாக்கா இது வரைக்கும் அந்த பேரை ரிவீல் பண்ணல. விஜய் டிவி அரங்காந்தி நிஷாக்கா அவங்க ஹஸ்பண்டோட கூட சக ஆர்டிஸ்டோட இருந்திருக்காங்க. திவாகர் அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா சகஜமா நீங்க சொன்னதே சொல்றேன். நீங்க போயிட்டு கை போட்டு நீங்க சொன்ன வார்த்தை நீங்களே சொல்லுங்களேன். நான் மாத்தி விட சொன்னா சொல்ல என்ன சொன்னீங்க? ஆனா அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லவே ஒரு இல்லையா? வார்த்தையும் நிஷாக்கா சொல்லி எதுவுமே சொல்லவே கிடையாது. என்ன ஆதாரம் இருக்கு காட்டுங்க. ஒரே நிமிஷம். அதாவது அப்படிப்பட்ட விஷயமே நடக்கல, நான் எதுவுமே சொல்லல, ஆதாரத்தை காட்டு, ஆதாரம் இருந்தா நீ காட்டுப்பா அப்படின்னு தைரியமா கேட்கிற ஆள் யாரு? நம்ம தர்பூசணி தானே. ஒரு வார்த்தையும் நிஷாக்கா சொல்லி எதுவுமே சொல்லவே கிடையாது. என்ன ஆதாரம் இருக்கு காட்டுங்க. சரி ரைட், ஆதாரம் இருக்கு, அதுவும் நிஷாக்காவே பேசின வீடியோவே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆங்கரே காட்ட வராப்ல. காட்ட வரும்போது நம்ம தர்பூசணி ரியாக்ஷனை பாருங்க. ஆதாரம் இருக்கு. அது ஆதாரம் காட்டுங்க. இல்ல அதுதான் சொல்றேன். அது அவங்களோட பெர்மிஷன் நான் கேட்கணும். நான் இல்ல எடுத்த ஆதாரம் காட்டுங்க. நான் தனிப்பட்ட முறையில நான் பேசினேன். நானும் தனிப்பட்ட முறையில பேசினேன். சரி ஓகே ஒரு நிமிஷம். தம்பி இது கார்னர் பண்ற மாதிரி தெரியும். இல்ல 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 ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணுங்க. இன்டர்வியூ பேசாதீங்க. ஒரு நிமிஷம் என்னோட இன்டர்வியூ ஸ்டாப் பண்ணுங்க. ஒரே நிமிஷம். என்னாச்சு? வாட்ஸ் கோயிங் ஆன்? அரங்கனார குரங்கனார ஆகிட்டான். சம்பந்தப்பட்ட கேமரா நான் எடுத்துக்கிறேன். ஒரே நிமிஷம் எடுத்துக்கிறேன். ஸ்டேஷன் போ. யாரை ஏய் இவனை ரெக்கார்ட் பண்றா. வரங்க ரெக்கார்ட் பண்ணுங்க. நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க. வா. என்னடா பேட்டி எடுக்கற? நிப்பாட்ற கேமராவை. நிப்பாட்ற கேமரா. என்னடா? ஒரு நிமிஷம். கேமரா ஓடியாரு. இல்ல என்ன அத்துமீறி வந்து எதுக்கு நான் அடிக்கிறீங்க? அதாவது ப்ரூஃபை காட்டுங்கன்னு தைரியமா கேட்டதே இந்த தர்பூசணி தான். சரி ஓகே நீ தானே கேட்குறேன்னு சொல்லிட்டு அந்த மனுஷனும் இல்லைங்க பெர்மிஷன் கேட்கணும்னு சொல்லிட்டு 2 வாட்டி விட் பண்ணாப்ல. அதை மீறி காட்டியே தீரணும்னு கேட்டது இந்த மனுஷன் தான். சரி காட்டலான்னு எடுத்து ப்ரூஃப் இருக்குதுன்ற விஷயம் தெரிஞ்ச உடனே கேமரா போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கேன். இதுல வேற அம்மா மேல சத்தியம் ஜாதி கேட்டா நான் தான் தமிழ்நாட்டுடைய நடிப்பு அரக்கன், புகழின் உச்சத்துல இருக்கேன், பெரிய ஸ்டார் அப்படி இப்படின்னு பேசிட்டு கடைசில இன்டர்வியூ போன இடத்துல கேமராவை புடிங்கிட்டு இருக்கேன் இந்த ஆளு. வணக்கம் தமிழக மக்களே. கேமராவை உடைச்சிருக்காரு. நிஷாவுக்கு எனக்கு நடந்த கேமரா உடைச்சிருக்காரு. ப்ரோவோக் அப்படின்ற சேனல் இது பண்ணிருக்காரு. என்ன இன்டர்வியூக்கு வர சொல்லி இந்த பையன் வந்து கூட்டு முயற்சியா சேர்ந்து என்னை அட்டாக் பண்ணி நல்லா கேளுங்க. இப்படி மாட்டிக்கிட்டீல என்ன? மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே. இதுல ஆவுனா இந்த மனுஷன் எல்லா இன்டர்வியூலயும் உட்காந்துக்கிட்டு நான் படிச்சோமா, நான் வந்து எல்லா லவ்வபிள் வேர்ட்ஸ் தான் பேசுவேன், அது மட்டும் இல்லாம நான் இந்த மாதிரி டீசன்சி இல்லாமலாம் நடந்துக்க முடியாதுமா, அவங்க அப்படி பேசுறாங்க அவங்க அப்படி நடந்துக்கிறாங்கன்றதுனால ஒரு டாக்டரா இருந்துக்கிட்டு நான் அப்படி பண்ண முடியுமாமோ அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாப்ப கடைசியில டாக்டர் படிச்சவரு எப்படி நடந்துக்கிறாரு பாருங்க. ரொம்ப டீசெண்டா நடந்துக்கல. ஒரு நிமிஷம். கேமரா ஓடியாரு. இல்ல என்ன சொல்லலாம் லவ்வபிள் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோமா? அதனால ரொம்ப பாசிட்டிவா தான். பேசிக்கா டாக்டர் இருக்கோம்ல, பிசியோதெரபிஸ்ட். நல்லா பாத்துக்கோங்க, இதை விட பெஸ்ட் ப்ரூஃப் யாராலையும் கொடுக்க
கொடுக்க முடியாது போல இருக்கு. நல்ல வேளை இவங்ககிட்ட லைவ் ஃபுட்டேஜே இருந்துச்சு. இந்த மனுஷனே இன்டர்வியூல இருந்து எந்திரிச்சு போய் கேமராவை புடுங்கினது மட்டும் இல்லாம இன்டர்வியூன்னு கூப்பிட்டு ரூம்குள்ள அடைச்சி வச்சு எல்லாருமா சேர்ந்து அட்டாக் பண்றாங்களா. ஒரு ஷாட் பண்ணிருக்கான் பாருங்க. அடாவா ராஸ்கல். யாரா இருந்தாலும் கையில இருக்கிற 3 லட்சம் ரூபாய் கேமராவை பிடிச்சி புடுங்குனா அதை தடுக்கணும்னு யோசிக்க மாட்டாங்க. அப்படி தடுத்ததுக்கு என்ன அடிக்கிறாங்கன்னு குற்றச்சாட்டு வச்சிட்டு இருக்காப்ல. இன்டர்வியூக்கு வர சொல்லி ஒரு இடத்துல அடைச்சு வச்சு அநாகரிகமா क्वेश्चन கேட்டு ப்ரொவோக்கிங் சேனல். ஓகேங்களா? உடனே மதுரை கமிஷனர் ஆபீஸ்க்கு போறேன். தாராளமா. அந்த மாதிரி தான் நானும் பாக்கெட்ல போட்டு ஒரு பையில போட்டு பாத்தீங்களா, அநாகரிகமா கொஸ்டின் கேட்டான். அதாவது இதுக்கு முன்னாடி சொன்னாரு தெரியுமா, அது ரொம்ப அநாகரிகமா பேசிட்டாப்ல. அந்த வார்த்தையெல்லாம் வெளியே கூட சொல்ல முடியாது, அவ்வளவு அநாகரிகமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. இப்ப இந்த ஆங்கர் எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு இடத்துல அநாகரிகமா கேட்ட மாதிரி இருந்துச்சா? நியாயமான கேள்வி தானே அந்த மனுஷன் கேட்டாப்ல. அந்த கேள்வியே அநாகரிகமான கேள்வியா? இன்டர்வியூ கட் பண்ணுங்கன்னு சொல்லி என்ன பண்ணாருன்னா, கேமராவை பாருங்க, நல்லா பாருங்க. 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல, சரிங்களா? 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல, 3 லட்சம் ரூபாய் கேமரா இது, சரிங்களா? 3 லட்சம் ரூபாய் கேமராவை முடுங்கி அப்படியே வந்து சாவடிக்கிற மாதிரி. இப்போ அவர் லைவ்ல போய் பாருங்க. அவங்கள குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல, அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. நீங்க தான் இன்டர்வியூ யாரை எடுக்கிறோன்றதுக்குன்னு ஒரு மேட்டர் இருக்கு. இப்படிலாம் பண்ணீங்கன்னா அப்புறம் இது இந்த மாதிரி பேக் ஃபயர் ஆக தான் செய்யும். ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் இங்க மட்டும் இல்ல, இந்த மனுஷன் எங்கெங்கெல்லாம் இன்டர்வியூ போயிருக்காப்லையோ எல்லா இடத்துலயும் இதே வேலையை தான் பாக்குறாப்ல. ஏதாச்சும் குதர்க்கமான கேள்வி கேட்டுட்டா உடனே வந்துட்டு மாக்காப்பா ஆனந்தெல்லாம் யாரு தெரியும்ல, அவன்லாம் பயங்கரமான குடிகாரன், குடிச்சிட்டு தான் செட்டுக்கே வருவான், புகழ்லாம் எப்படிப்பட்ட ஆள் தெரியும்ல, அந்த கானா வினோத்லாம் எப்படிப்பட்ட ஆள் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே தரைக்குறைவா பேசுறது இந்த மனுஷன் தான். ஆனா பழி எல்லாத்தையும் அவங்க மேல போட்டுக்கிட்டு இருக்காப்ல. இல்ல ஆதார காட்டுங்க. நான் தனிப்பட்ட முறையில நான் பேசினேன். நானும் தனிப்பட்ட முறையில பேசினேன். சரி, ஓகே. இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். தம்பி இது கார்னர் பண்ற மாதிரி தெரியுது. இல்ல 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 இல்ல. ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணுங்க. இன்டர்வியூ பேசாதீங்க. சோ இப்போ இந்த மனுஷன் இங்க பண்ண வேலையை வச்சு பாக்கும்போது ரொம்ப பச்சையா இதே மாதிரி ஒரு கோமாளித்தனத்தை தான் குக் வித் கோமாளிலையும் போய் பண்ணிட்டு நேரா போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போற இடத்துல எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு போலீஸுக்கு போன் அடிச்சிட்டு இருக்கத பார்த்தா இன்னும் கொஞ்ச நாள் இந்த மனுஷன் நம்பர் பிளாக் லிஸ்ட்லயே போலீஸ் போட்டாலும் போட்டுருவாங்க போல. இந்த ஆள் ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் இப்ப இன்டர்வியூ கொடுத்தாங்க இல்லையா மாக்காப்பா ஆனந்த் புகழ் அவங்களாம், அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, எதுக்கு இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வளர்த்து விடுறீங்க, எதுக்கு இந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு மீடியா பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. இதை நம்ம கேட்டு சிரிக்கிறதா அழுவுறதானே ஒன்றும் புரியல. இந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு வந்து பிக் பாஸ் ஷோவில் உட்கார வச்சது நீங்க, உங்களுடைய ஷோஸ்ல உட்கார வச்சது நீங்க. அந்தாக்கா கசம் ஷூட்லயே பிரச்சனை பண்ணி பாதிலேயே கட் பண்ணி அமுச்சு விட்டாங்கன்றதையும் மாக்காப்பா ஆனந்த் தான் சொல்றாப்ல. அங்க பிரச்சனை பண்ணால மறுபடியும் எதுக்காக குக் வித் கோமாளி மாதிரியான ஷோக்கு கூப்பிடுறீங்க? ஏன்னா இது மாதிரி கர்மம் பிடிச்சவனுங்க எல்லாம் வந்து பார்த்தனா நம்ம வந்து என்கரேஜ் பண்றோம். எனக்கு தோணுது, மத்தவங்களுக்கு தோணுனா எனக்கு வந்து சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். வாட்டர்மெலன் சார் பாத்திருக்கீங்களா? பார்த்ததில்ல சார். சோ முதல்ல இந்த மாதிரி தற்பெருமை மட்டுமே பேசிட்டு கொஞ்சம் கூட திறமையில்லாத ஆட்களை எதுக்கு வளர்த்து விடணும் அப்படிங்கிற கேள்வியை உங்க சேனலை பார்த்து நீங்க கேட்டிருக்கணும். அப்படி கேட்டிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கொண்டு வந்து பெரிய பெரிய ஷோ எல்லாம் உட்கார வச்சிருக்க மாட்டாங்க. அப்படி நீங்களே கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு இப்ப மீடியா பார்த்து கேட்டீங்கன்னா நாங்க சிரிக்கத்தானே செய்யணும். வாய்ப்பு கொடுக்கல, விஜய் டிவி கூப்பிட்டு தப்புன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இல்ல அதான் ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் யாருமே அந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்காதீங்க. இப்போ கூட குக் வித் கோமாளில இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வராம இருந்திருந்தா யோசிச்சு பாருங்க, அந்த ஷோ டெலிகாஸ்ட் ஆக தான் செஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஷோல அந்த மனுஷனை கூப்பிட்டு வச்சு இதே மாதிரி கோமாளித்தனத்தெல்லாம் பண்ண தான் செஞ்சிருப்பீங்க. ஏதோ இப்போ பிரச்சனை வந்ததுனால இதுக்கப்புறமாச்சும் அந்த மனுஷனை கூப்பிட மாட்டீங்கன்னு நம்புறோம். மீறி கூப்பிட்டீங்கன்னா அதுக்குமே நாங்க என்ன சொல்றதுன்னு ஒன்றும் புரியல. அவ்வளவுதான். இதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவ்வளவு நாள் பெருசா சேனல் இருக்கிற யாருமே வாயை திறந்து சொல்லாம இருந்தாங்க. இந்த பிரச்சனை மூலமா சேனல் இருக்கிற ஆட்களே வாயை திறந்து இந்த மாதிரி கோமாளித்தனம் பண்ற ஆட்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்காதீங்க, அந்த ஆளெல்லாம் பெருசா வளர்த்து விடாதீங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கப்புறமா வச்சு சேனல் டிஆர்பிக்காக இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு கோமாளித்தனம் பண்றதெல்லாம் நிப்பாட்டிட்டு டேலண்ட் இருக்கிற ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நம்புறோம். நான் நினைச்சா பண்ணலாம் சோ, ஆனா பண்ண மாட்டேன். ஸோ இந்த தர்பூசணி பண்ணக்கூடிய இந்த அட்டூழியத்தெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, இந்த பிரச்சனை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை என்ஜாய் பண்ணி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பாக பார்க்கணும்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் கொஞ்சம் சேர்ந்துடும். ஸோ மீண்டும் இந்த மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கிறேன். பை ஃப்ரம் சாப்பி, டாடா, பாய் அண்ட் டேக் கேர்.